Hello friends, welcome to Madras Masala Cafe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சாட் ரெசிபி, பப்படி சாட். எப்படி ஈஸியா வீட்லயே செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 100 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துர்க்கேன். 100 கிராம் மைதாக்கு 2 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் ஓமம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய தேவையில்ல, சாஃப்டாக பிசைஞ்சாலே போதும். மாவு பிசைஞ்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஈர காட்டன் துணியை வச்சு மூடிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாவை அகெயின் ஒரு சும்மா 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா தின்னா திரட்டி எடுத்துப்போம். ஸோ நீங்கள் சப்பாத்தி திரட்டுற சைஸுக்கு திரட்டினாலே போதும். அந்த திக்னஸ், சப்பாத்தி நம்ம திரட்டுவோம்ல அந்தளவு திக்னஸ். இதை திரட்டினதுக்கப்புறம் சும்மா ஒரு ஃபோர்க் இல்லைன்னா ஏதாவது டூத்பிக் எதை வச்சோ சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு ரவுண்ட் ஷேப், சின்ன ஷேப்புக்கு நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுப்போம். ஸோ நம்ம பொரிக்கிறதுக்கான பப்படிஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைஸ், இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பூரிஸையும் இதில் போட்டுக்கலாம். நம்ம ஏன் ஓட்டை போட்டோன்னா இது நல்லா உப்பி வரக்கூடாது, நம்ம தட்டை பதத்துக்கு வரணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாமே ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நல்லா ஓட்டை போட்டால் தான் அது உப்பி வராது. ரெண்டு சைடும் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சிம்லலாம் இருக்க தேவையில்ல, மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்செடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பொரிஸையும் எடுத்துடுவோம். நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். பூரிஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வேக வச்ச பொட்டேட்டோஸ் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே புளி சட்னி. இந்த புளி சட்னி எப்படி செய்கிறதுன்ற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் க்ரீன் சட்னி, இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கலாம். அப்புறம் நான் வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் இருந்தது, அதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அதே மாதிரி கேரட்டும் சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்சர் மேலே சேர்த்துக்கலாம்.
இது கூட வெள்ளரிக்காய் மாங்காய் இது இருந்தால் கூட சேர்த்தா கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தென் நான் ட்ரை மேங்கோ பவுடரும் சேர்த்துருக்கேன். அது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை தூவிடுவோம். நம்ம டேஸ்டான சூப்பரான ஒரு ஸ்நாக் பப்படி சாட் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பாகவும் இதில் இனிப்பு கொஞ்சம் புளிப்பாக அப்புறம் இந்த மின்ட் ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.